ஹலோ கைஸ், RS-28 சர்மத் ரஷ்யாவோட புதிய கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை. இதோட முக்கியமான நோக்கம் பல ஏவுகணைகளுக்கு பதிலாக வருது. இது ரொம்ப தூரம் போகும், எல்லா கண்டத்தையும் தாக்கும் சக்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய அணு ஆயுதங்களை வச்சுக்க முடியும். எதிரிகளோட பாதுகாப்பு அமைப்புகளையும் மீறி போருக்காக இது உருவாக்கப்பட்டு இருக்கு. இது ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஏவுகணைன்னு சொல்கிறாங்க. சரி, இதோட சில முக்கியமான சிறப்புகள் சொல்கிறேன். தொலைவு: இது சுமார் 18,000 கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியும். அதனால் பூமியில் எந்த இலக்கையும் தாக்க முடியும். இதோட எடை 208 டன் வரைக்கும் இருக்குது. இது கிட்டத்தட்ட 35 மீட்டர் நீளம் கொண்டது. இதில் 10 பெரிய அணு ஆயுதங்களை இல்லைனா 15 சின்ன அணு ஆயுதங்களை வைக்கவும் முடியும். அது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு இலக்குகளை தாக்கக்கூடிய வகையில் பொருத்தவும் முடியும். அது மட்டும் இல்லாமல் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை ஏமாத்துறதுக்காக அதிவேக கிளைட் வெஹிக்கல்ஸ், அதாவது ஹைப்பர்சோனிக் கிளைட் வெஹிக்கல்ஸ் கூட இதில் பொருத்த முடியும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட வேகம், இது விண்ணில் போகிறப்போ மேக் 20 வேகத்தை கூட எட்டும்னு சொல்கிறாங்க. அதனால் இதை தடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். இது குறுகிய நேரத்தில் வேகமாக மேலே எழும்பி போகிறதுனால எதிரிகளோட கண்காணிப்பு அமைப்புகளால் சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இது பறக்கும்போது தன்னோட பாதையை மாற்றிக்கவும் எதிரிகளை குழப்பதற்காக போலி இலக்குகளை வெளிக்காட்டவும் முடியும்னு சொல்கிறாங்க. இந்த ஏவுகணையோட முக்கியமான நோக்கம் என்னென்னா, எந்த ஒரு எதிரியும் ரஷ்யாவை தாக்கக்கூட யோசிக்கக்கூடாது. ஒருவேளை தாக்கினா உடனடியாக பயங்கரமான பதிலடி கொடுப்பாங்கன்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதனால் இதை பழிவாங்கும் ஆயுதம், வெப்பன் ஆஃப் ரெட்டாலியேஷன்னு கூட சொல்கிறாங்க. இந்த ஏவுகணை செப்டம்பர் 2023 அதிகாரப்பூர்வமாக போர் சேவையில் இணைஞ்சிருக்கு. இது உலகின் மிக நீளமான தூரம் போகக்கூடிய ரொம்பவும் சக்தி வாய்ந்த கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை அமைப்பாக சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.